ஸ்ரீகணநாதா சரணம். குருவாயூரப்பா சரணம். நாங்கள் இன்றைக்கி நாராயணியம் படிக்க போகிறோம். நாராயணியத்தில் தசகம் 17வது தசகம் துருவ சரித்திரம். சரியா? சரி, படிங்க. இப்போ படிங்க. நாராயணியத்தில் துருவ சரித்திரம் படிக்க போகிறோம். சொல்லியாச்சு, 2 தடவை சொல்லிட்டேனே. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. சுவாமி சொல்கிறது தானே, சொல்லுங்க. நீங்கள் படிங்க. இப்போ நீங்கள் படிங்க. உத்தான பாதா நிருபதேர் அனுநந்தர் நந்தஸ்ய ஜாயா பபூவ சுருஜிர் நிதராமபிஷ்ட அன்யா சுனூதிரிதி பத்துர்னா கிருதாசா வாமேவ நித்யமகதிஸ்வரணம் கதாபூத். சோயம்பு மனுவிற்கு உத்தாரபாதன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் ஒரு பேரரசன். அவனுக்கு சுனூதி சுருசி என்று 2 மனைவியர் இருந்தனர். அவர்களுள் சுருசி என்பவள் அரசனின் பேரன்புக்கு உரியவளாக இருந்தாள். கணவனின் அன்பு பெறாத சுனூதி வேறு கதியின்றி எப்பொழுதும் உன்னையே அடைக்கலம் புகுந்தவளாய் இருந்தாள். 2வது ஸ்லோகம். அங்கே பிதுசுருசி புத்திரக உத்தமம் தம் திருஷ்டுவா திருவ கில சுனதி சுதோதி ரோஷியன் அசிசேஷி கில சிசு சுதராம் சுரூஸ்யா துஸ்சந்தயஜா கலு பவத் விமுகை அசூஹா விமுகைரசூயா. ஒரு நாள் சுருதியின் மகனான உத்தமன் தன் தந்தையின் மடி மீது அமர்ந்து கொண்டிருந்தான். அதை கண்டு சுனூதியின் மகனான துருவன் தானும் தன் தந்தையின் மடி மீது ஏறி அமர முயன்றான். அப்போது சுருசி அந்த குழந்தையை இழுத்து விலக்கினாள். உன்னிடம் பக்தி இல்லாதவர்கள் பொறாமையை ஒருபோதும் விட முடியாதவரே ஆவார். வன்மோகிதே பிதரி பஸ்யதி தாரவாஸ்யே தூரம் துர்விதி நிஹிதக சகதோ நிஜாம்பாம் சாகீஸ்வர் கர்மகதி சந்தரனாய மும்சாம் உத்பாதமேவ சரணம் சிசவே சசம்சா. அவ்வளோதான். இதுக்கு அர்த்தமும் படிச்சிருங்க. இன்னொரு வாட்டி சொல்லணுமா? இதுக்கு அர்த்தம் படிச்சிருங்க. தமிழ் அர்த்தம். தமிழ் 3வதுக்கு வர உனது மாயையால் மதிமயங்கியவனும் தன் மனைவிக்கு வயப்பட்டவனுமான தன் தந்தையை பார்த்து கொண்டிருந்த போதே கடுஞ்சொற்களால் பெரிதும் புண்பட்ட துருவன் தன் தாயிடம் சென்றான். அவளும் மனிதர்களுக்கு தங்கள் கர்மத்தின் பயனை கடக்க உன் திருவடிகளை அடைக்கலம் என்று தன் குழந்தைக்கு அறிவுரை கூறினாள். போரும் அம்மா.